கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய அன்பான ஜனங்களே, இந்த அருமையான வேளையிலே உங்களை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனலாய் இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேதத்தினுடைய பகுதி, என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தின்படியாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று தாவீது சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இந்த வேளையிலே விசுவாசத்தோடு கூட உங்கள் தலைமையிலே கையை வைத்து, தேவன் என்னை இன்று ஒரு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது என்று நீங்க விசுவாசத்தோடு சொல்கின்ற பொழுது, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். காரணம், நம்முடைய ஆண்டவர் ஒரு பரம தகப்பனாக, நம்மை வழி நடத்தக்கூடியவராக, நம்முடைய மேய்ப்பராக, நம்மை படைத்தவராக, நம்மை உருவாக்குகிறவராக, நம்மை உருவாக்கி பாதுகாத்து பராமரித்து நடத்தக்கூடிய ஒரு அன்புள்ள தெய்வம் இன்றைக்கு நம்மை ஒரு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்று அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது, கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி வழிய செய்யும்படியாக அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அனுபவப்பட்டு தன் வாழ்க்கையின் அனுபவமாக இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டது ஒன்று. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாலும் அவன் தன்னை ஒரு ஆடாக நினைத்து, ஆண்டவரை ஒரு மேய்ப்பனாக நினைத்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவன் சொன்னது. ஹல்லேலூயா. ஒன்று, கர்த்தரை மேய்ப்பராய் அவன் கொண்டது. இரண்டாவது, தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை ஒரு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று அவன் சொன்னது. ஹல்லேலூயா. அதனால் இந்த இரண்டு காரியங்களும் தாவீதுடைய வாழ்க்கை. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், நம்ம கிராமத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை பார்த்தோம் என்றால், அவன் சாதாரண ஒரு சட்டை போட்டிருப்பான், என ஒரு சாதாரண ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு சட்டை கூட போடாமல் என கிழிந்த ட்ரௌசரை போட்டுக்கொண்டு ஆடுகளை 14-15 வயது பையனை நம்ம மேய்க்கிற பையனை பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் தாவீது. பாருங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 1, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலை குறித்து, என இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா சவுல். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை சவுல் செய்ததினாலே தாவீதை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்பட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்கிறார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்கு சொன்னார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 13, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஈசாய் வீட்டுக்கு செல்கிறார் சாமுவேல். ஆனா ஈசாயினுடைய குமாரராகிய பார்த்தீங்கன்னாக்க, அவர் குமாரர் 7 பேர் இருக்காங்க. எல்லாரும் வரவழைத்து அவன் தலையில அபிஷேகம் பண்ணுவதற்காக தன் தகப்பனார் ஏற்பாடு பண்ணாரு. ஏன்னா சாமுவேலுக்கு தெரியாது, கர்த்தர் இவன் இல்லை என்று சொல்லி ஈசாயின் இடத்துல சாமுவேல் கேட்கிறார், வேற யாராவது மகன் இருக்கிறார் என்று. அவர் சொல்கிறார், ஆமா, நான் மறந்து விட்டேன், ஒரு மகன் வயல்வெளிகளில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது, பாருங்க, தன் சொந்த தகப்பனே மறந்த பொழுது கூட பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் தாவீதை மறக்கவில்லை. தாவீதினுடைய உள்ளத்திலே கர்த்தர் மேய்ப்பராய் கொண்டிருந்ததினாலே அவன் வாழ்க்கையில பாருங்க ஒரு டிசிப்ளின் இருந்ததுங்க. தாவீதின் வாழ்க்கையில் ஆடு மேய்க்கிறவன் அவன் கிரயமாக ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்தில் ஆடுகளை மேய்ப்பான். அது மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது?
கான்சென்ட்ரேஷன் இருந்தது. ஹல்லேலூயா. ஆடுகளை சிங்கத்திற்கும் கரடின் வாய்க்கும் தப்பிவித்து சரியாக கவனத்தோடு கூட ஆடுகளை மேய்த்தான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவனோட வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற பொழுது கடின உழைப்பு. ஆனா இந்த 3 காரியங்களும் தாவீதுடைய வாழ்க்கையிலே இருந்ததுனாலே டிசிப்ளின், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என்னது, அவன் வாழ்க்கையில் ஒரு கான்சென்ட்ரேஷன், மூன்றாவதாக ஹார்ட் ஒர்க் இருந்ததுனாலே கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருந்ததுனாலே, தேவன் தான் தன்னுடைய மேய்ப்பர் என்று அவன் இருந்ததுனாலே கர்த்தர் ஏற்ற வேலைகளில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரச் செய்கிறார் என்ற வேத வசனத்தின்படியாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, he picked from cow dung hell, அதாவது சாணி கிடங்கிலிருந்து கிடக்கிற ஒருவனை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சாணி கிடங்கில் இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு சிறுவனை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் பரம தகப்பனாகிய கர்த்தர் இந்த சாணி கிடங்கில் இருந்த தாவீதை தூக்கி ராஜாவாக, பேரரசனாக அவனை அபிஷேகம் பண்ணினார், முடிசூட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்க எப்பொழுதும் தேவனுக்காக நீங்க நிற்கின்ற பொழுது, தேவனுக்காக நீங்க ஒரு டிசிப்ளினோடு கூட நீங்க கான்சென்ட்ரேஷனோட தேவ காரியத்தில் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் ஏற்ற சமயத்தில் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, அங்கே சாமுவேல் தாவீதை புதிய எண்ணெயால் சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் செய்தான் ராஜாவாக என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அவருடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய நம் அனாதைகள் எல்லாம் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவரிடத்தில் எப்பொழுதும் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய நம்ம புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, நாம் என்ன செய்கிறோம்? அப்புறம் அபிஷேகத்தை பெறுகின்ற பொழுது ஆவியின் வரங்களையும் கனிகளையும் கர்த்தர் கொடுத்து அவருக்காக நமக்கு எழுந்து பிரகாசிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அப்படியே சந்தோஷத்தினால் பிள்ளையா மாறுகிறோம். அப்புறம் இன்னும் அவரோடு நெருங்கி பழகின்ற பொழுது அவருக்கென்று, அவருடைய ஊழியத்துக்கென்று நமக்கு வரங்களையும் கனிகளையும் கொடுத்து நம்மை அலங்கரிக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி, அது பெருமகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே தாவீதின் உள்ளத்துல ஏதோ ஒரு உள்ளத்தில் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த இருதயமாகிய பாத்திரம். பாருங்க, அவன் உள்ளமாகிய அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறான். அபிஷேகத்தினாலே பொங்கி வழிகிறது. பொங்கி வழியும்படியாக தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயமாகிய அந்த பாத்திரம் வெறுமையாய் இருக்கக்கூடாது. எப்பொழுது தேவனை நோக்கி தேவனண்டை கிட்டி சேர்கின்ற பொழுது உங்கள் பாத்திரம் முழுவதுமாய் நிரம்பின பாத்திரமாக, தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறது போல நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பட்சபாதம் அற்ற தேவன். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற தாகத்தின்படியாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். அழுக்கான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து பைப்பை நல்லா திறந்து விட்டு அந்த பாத்திரத்தை வைக்கிறோம் நல்லா வைப்போம் சொல்லுங்களேன். வைத்தோம் என்றால் அந்த பாத்திரத்துக்கு உள்ளா இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் என்ன செய்யும்? அந்த பாத்திரம் தண்ணி பட்டு இந்த தண்ணி வெளியே நிரம்பி வழிகின்ற பொழுது அந்த உள்ள இருக்க எல்லா அழுக்குகளும் வெளியே போயிடும். அப்புறம் பார்க்க தெளிந்த ஒரு தண்ணீராக தெரியும். அதே போல உங்கள் பாத்திரத்தை தேவனுக்கு நேராக நீங்க தூக்கி பிடிக்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள், தேவனுக்கு விரோதமான பகைகள், காம விகாரங்கள், எல்லா பாவங்களையும் தேவன் நீக்கி உங்கள் பாத்திரத்தை தூய்மையான ஒரு பாத்திரமாக, அவருடைய அபிஷேகத்தை அதை நிரப்பிக் கொள்கிற பாத்திரமாக கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்க உங்களுடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதம் பாத்திரமாக, நீங்கள் உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்கள் உறவினர்களுக்கு, தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி உங்க பாத்திரம் நிரம்பி வழிகின்ற பொழுது தேவனுடைய பூரணங்கள், தேவனுடைய அபிஷேகங்கள், தேவனுடைய உன்னதத்தினுடைய உச்சிதங்கள், ஆவியின் கனிகள், வரங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு உங்கள் பாத்திரத்திலே நிரம்பி வழியும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்கள் பாத்திரத்தை பரத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக எப்பொழுதும் திறந்து வைத்திருக்க வேண்டும். அது மிக முக்கியம். ஹல்லேலூயா. அப்படி வைத்திருக்கின்ற பொழுதுதான் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான்
தாவீது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சிறிய எளிய மேய்ப்பனாய் அவன் நினைச்சான் ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது ஒரு நேர சாப்பாடுக்கு அவங்க வீட்டில் 10 தட்டு போடணும். 8 பிள்ளைகள், தாயும் தகப்பனும், வேணா 10 தட்டு. அவன் ஒரு பணக்காரனாக இருந்தா அவன் ஆடு மேய்த்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் ஒரு ஏழ்மையில இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட ஏழ்மையில இருந்த, ஏன் அவன் கையில பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். போதுமான படிப்பு, அவன் படிப்பு இருந்துச்சுன்னா ஒருவேளை அவன் ஆடு மேய்த்து சென்றிருக்க மாட்டான். இருந்தாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த எளியவனை கர்த்தர் தூக்கினார். ஆட்டு மந்தையிலிருந்து தூக்கி அரசனாக, இஸ்ரவேலுடைய பேரரசனாக கர்த்தர் முடிசூட்டினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்க அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வேலை பிள்ளை, என்னிடத்துல அதிகமான படிப்பில்லையே, நான் நன்றாக படித்து யூனிவர்சிட்டியினுடைய பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ நான் வாங்க முடியவில்லையே, என்னிடத்தில் பணம் இல்லையே, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னால் சாதிக்க முடியுமா என்று ஒரு வேளை கேள்வியோடு இருந்தால் தாவீதை நோக்கி பாருங்க. தாவீது இப்படிப்பட்ட ஏழ்மையிலே ஒரு படிப்பறிவுளானதான் இருந்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பொருளாதாரத்தில் ஒருவேளை கடன் வாங்காமல் இருக்கும்படியாக அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கடனே நான் வாங்க தேவையில்லைங்க, எனக்கு இருக்கிறதே போதும், இதை வச்சு நான் குடும்பத்தை ஏதோ மன ரம்மியமாய் நான் நடத்துவேன் என்று சொல்வது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான நிரம்பி வழியில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பது அது பேர் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் தாவீது சொல்கிறார், என்னுடைய செல்வம் என்ன, ஆண்டவரே தேவனே நீர் என்னுடைய தெய்வம், என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டியதில்லை. நான் யார் மேலே பிரியமாய் இருக்கிறேனோ, எந்த பரிசுத்தவான் மேலே நான் பிரியமாய் இருக்கிறேனோ அவர்களுக்கு என்னுடைய செல்வம் போதுமானதாக இருக்கிறது என்று சொல்கிறான். அதனால தான் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில எல்லாம் பார்க்கின்ற பொழுது தாவீது தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும், பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கர்த்தருடைய தேவாலயத்திற்கு தாராளமாய் ஏராளமாய் வழங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் தாவீதை நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆதியாகமம் 32ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்திலும் 12ஆவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது யாக்கோபு சொன்னார், நான் கோலும் வெறும் கையுமாக நான் கடந்து செல்கிறேன், ஆனால் நான் திரும்பி வருகின்ற பொழுது 2 பரிவாரங்களோடு அவன் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் திரும்பி வருகின்ற பொழுது தன்னுடைய அண்ணனாய் ஏசாவுக்கு எதிராக வருகின்ற பொழுது அவன் ஆடுகள் வெகுமதிகளை அண்ணனுக்கு கொடுக்கிறான். அண்ணன் கொடுத்த பொழுது ஏசா வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஆதியாகமம் 33ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலே, என் ஆண்டவர் என்னை திரளாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். யாக்கோபு என்ன சொல்றான் பாருங்க, ஏன்னா கோலும் வெறுங்கையுமாய் போனேன், இன்றைக்கோ தேவன் என்னை திரளாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டமே நீங்க திரளாய் பெருக வேண்டும் தான். தேவனை கிட்டி சேர்க்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருந்தால் நீங்கள் திரளாய் பெருகுவீங்க. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்க திரளாய் பெருகுவீங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41ஆவது அதிகாரம் வசனம் 46 பார்க்கின்ற பொழுது யோசேப்பை குறித்து பார்க்கின்ற பொழுது அங்கே யோசேப்பு வரக்கூடிய 7 வருடங்கள் பஞ்சகாலத்திற்கு முன்பதாக எப்படியாக அவன் திரளாய் தானியங்களை சேகரித்து வைத்தான். உலகம் முழுவதும் அங்க பாருங்க, கானானிய தேசம், எகிப்து தேசம் எல்லாம் பஞ்சம் வந்த பொழுது, சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா தேசங்களில் பஞ்சம் வந்த பொழுது எல்லாரும் பார்வோன் இடத்தில் வருகிறாங்க. பார்வோன் இடத்தில் வந்த பொழுது பார்வோன் சொல்கிறான், யோசேப்பை கை காட்டுகிறான், யோசேப்பின் இடத்தில் செல்லுங்க என்று. யோசேப்பு பாருங்க, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிட்டங்கியும் எல்லா ஸ்டோர் ஹவுஸினுடைய கீயும் யோசேப்பினுடைய இடவாரில் தொங்கினது. ஜனங்கள் பாருங்க, யோசேப்பினுடைய அத்தனை ஸ்டோர் ஹவுஸினுடைய அவனுடைய அந்த கீயும் இவனுக்குள்ள இருந்தது. உடனே ஜனங்கள் பஞ்சம் வந்த பொழுது, யோசேப்பினிடத்தில் வந்த பொழுது எல்லா கிட்டங்களையும் திறந்து தானியங்களை அள்ளி வீசினான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திரளான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோசேப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தரை மேய்ப்பராய் நீ கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தர்
வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. வானம் அவருடையது, பூமி அவருடையது. ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள், கடலில் இருக்கிற எல்லா மச்சங்கள், எல்லாம் மீன்கள் எல்லாமே தேவனுடையது. வெள்ளியும் பொன்னியும் என்னுடையது என்று சொல்கிறார். எந்த மனுஷனையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த என்னால் கூடும், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினால் கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது அவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் ஒருபோதும் அற்பமாய் சொற்பமாய் ஆசீர்வதிப்பவர் அல்ல. அவர் கஞ்ச பிரபு அல்ல. அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பதே அவருடைய குணாதிசயங்க. அவருடைய இயற்கை, அவருடைய இயற்கையான குணாதிசயமே அவருடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாமல் போக மட்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வைப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஒரு முறை பேதுரு என்ன செய்தா பாருங்க, வடகுகளை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்வதற்கு பேதுரு போட்டை கொடுத்த பொழுது இயேசு அந்த பிரசங்கம் பண்றாரு. பேதுரு போய் மீன் பிடிக்கிறான், மீன் கிடைக்கவில்லை. லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய மீன் கிடைக்காத பொழுது இயேசு சொல்றாரு, இயேசு சொன்ன வார்த்தையின்படி வலைகளை போட்ட பொழுது தங்களுடைய வலைகள் கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். படகு நிரம்பத்தக்க 2 படகுகள் நிரம்பத்தக்க மீன்களை பிடித்தார்கள் என்று பேதுரு அவருடைய கூட்டத்தார் பிடித்தார் என்று பார்க்கிறோம். அதனால தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, கிராமத்தில் நான் கிராமத்திலிருந்து வளர்ந்த ஒரு வில்லேஜ் பாய். கிராமத்தில் பார்க்கின்ற பொழுது கிணறு வெட்டியிருப்பாங்க. கிணறுலேருந்து பம்ப் செட் இருக்கும். அந்த பம்ப் ரூம் ஒட்டி ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க, சிமெண்ட் தொட்டி. இந்த கிணத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த சிமெண்ட் தொட்டியில் பட்டு அப்புறம் வாய்க்கால்களே கால்வாய், அந்த வாய்க்கால்களே வயலுக்கு பாயும். ஆனால் இந்த தொட்டியில் பாருங்க, தண்ணி வருகின்ற பொழுது என்ன செய்யணும்னாக்கா, இந்த தொட்டியெல்லாம் தண்ணி நிரம்பி வழியும். நிரம்பி வழிகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னம்பிள்ளைக்கு, கருவேப்பிள்ளைக்கு, அதே போல பப்பாளி மரத்திற்கு, அதே போல மாங்காய் மரத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா மரத்திற்கும் இந்த நிரம்பி வழிகிற தண்ணீர் போகும். அதன் மூலமாக அந்த செடிகள் வளரும். புரியுங்களா? இல்லாட்டியும் டைரக்டாக கிணத்திலிருந்து அந்த பம்பு எடுத்து வாய்க்கால் விட்டோம்னாக்க முதல்ல வாய்க்கால் ஒரு பெரிய பள்ளம். அது மட்டும் இல்ல, அது வாய்க்கால் உடைந்து போகும். மற்ற இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் போகாம வயலுக்கு மட்டும் போவதனாலே மரங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல், தண்ணீர் அதுக்குன்னு தனியாக நம்ம பாய்ச்ச வேண்டும். அதனால என்ன செய்யறாங்கனாக்கா, தொட்டியை உருவாக்கி அந்த தொட்டிலிருந்து நிரம்பி வழிகிற தண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா பக்கத்தில் எல்லா மரங்களுக்கும் பாயும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 133வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் ஆரோனுடைய எண்ணெயால் தலையை அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது அந்த எண்ணெய் இறங்கி தாடியில அது அப்படியே அவன் அங்கிகளிலெல்லாம் இறங்கி வழிகிறதா. அவன் தலையிலிருந்து அந்த அபிஷேகம் வடிந்து தாடியில சரீரத்திலும் அந்த அபிஷேகம் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அவன் ஒரு நல்ல பிரதான மூத்த ஆசாரியனாக இருந்ததுனாலே, ஹல்லேலூயா, பாருங்க, சிம்சோன் ஒரு கழுதை தாடை எடுத்தான். அதுக்குள்ள அபிஷேகம் வருதுனால 1000 பெலிஸ்தரை கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அபிஷேகத்தோடு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏனென்றால் ஆரோன் தலையிலிருந்து அந்த அபிஷேகம் வழிஞ்சுனாக்க அப்படி வழிந்து போகின்ற பொழுது ஜனங்களை பார்ப்பாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் மனிதன் கடந்து செல்கிறாரே என்று அவனை குறித்து சொல்லியிருப்பார்கள் அவனுடைய பாதபடிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் தேவ அபிஷேகத்தினால் நிரம்பி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் முடித்து செல்கின்ற பொழுது உங்களை குறித்து ஜனங்கள் சொல்லணும், கர்த்தர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது இவர் தனக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இவர் இருந்தால் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பார்க்கிறோம், T.L. மூடியை பார்க்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ரேனால்ட் போங்கே, பில்லி கிரஹாம், D.G.S. தினகரன், இப்படி அநேக தேவனுடைய ஊழியருடைய அடிச்சுவடையில் பார்க்கின்ற பொழுது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தடத்தை வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். கேதரின் குல்மான் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய மனுஷி என்ன செய்வாங்க, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சகோதரி தேவ ஊழியர். அவர் பாருங்க, கூட்டங்களில் எல்லாம் மேடைக்கு செல்கின்ற பொழுது அவர்
அவர் நடந்து போனாலாம் ஜனங்கள் 2 பக்கம் அப்படியே பொத்து விழுவாங்களாம். அவங்க யாருக்கும் ஜெபிக்கிறது கிடையாது, யாருக்கும் எண்ணெய் பூசி ஜெபிப்பது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு மேல் இருந்த அந்த அபிஷேகம் அப்படியாக பெரிய காரியங்களை செய்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி வழியை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனத்திலே தேவன் அவருக்கு தமது ஆவியை, அதாவது அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம் இயேசு கிறிஸ்துக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் தொடப்பட்டார்கள், ஜனங்கள் நினைச்சாங்க, வியாதியஸ்தர்கள் குணமடைந்தாங்க, பிசாசுகள் அலறி ஓடியது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் மட்டுமல்ல, அங்கிகளிலே எல்லாவற்றிலும் அபிஷேகம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? தரிசனத்தை கண்டார். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய வஸ்திர தொங்கல் என்று சொல்லி அந்த தேவாலயத்திலே தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருந்ததாம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வஸ்திர தொங்கல், அதே போல இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கல்ல அபிஷேகம் நிரம்பி வழிந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதத்தை அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட பொழுது அற்புதம் உண்டானது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் எங்க இருந்தது? பூங்காக்களையோ தெருக்குள்ளே கிடையாது, தேவ ஆலயத்தின் மேல் வஸ்திர தொங்கல் இருந்தது என அங்கென்று ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே தேவனுடைய ஆலயம். இப்பொழுது தேவனை விசுவாசிக்கின்ற பொழுது தேவனுடைய அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வஸ்திர தொங்கலாலே தேவன் உங்களை மூடக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் வல்லமை புறப்பட்டு வருகிறது, உங்களுக்குள் அற்புதம் நடக்கிறது, உங்களுக்குள்ள அதிசயம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பவுலை பாருங்க, பவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக இருந்தான். அதனால தான் பவுலுடைய அறைகளில் கச்சைகளில் எல்லாம் தேவனுடைய அபிஷேகம் இருந்ததினாலே அதை தூக்கி போட்ட பொழுது ஜனங்கள் சுகமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அவன் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாசர்கள் மேல் போட்ட பொழுது அவருடைய வியாதி நீங்கிட்டு பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவர்களை விட்டு வெளியேறியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்முடைய தலைமையில மட்டுமல்ல, நம்ம சரீரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய அங்கிகளில் கூட அபிஷேகம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய ஆவி, ஆத்மா, உங்களுடைய சரீரத்திலே கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உருமால்கள் கச்சைகள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழிலே, ஆங்கிலத்தில் கர்ச்சிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை தமிழ்நாட்டில் தாமஸ் என்ற ஊழியக்காரர் பெரிய பிரசங்க மேடையில் கர்த்தருடைய ஊழியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், சுவிசேஷத்தை. அந்த வெளியில பயங்கரமான பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அவரை அடிக்கும்படியாய் ஸ்டேஜில் ஏறி அவரை திடகாத்திரமாய் இருக்கிறான். இவரை ஒல்லியான சரீரத்தில் 60 வயது மிக்கவர். அவர் அடிக்கும்படியாக சென்ற பொழுது அவர் ஒன்றுமே செய்யலை. என்னை அப்பாலே போ சாத்தான்னு சொல்லலை, என்ன எதுவுமே சொல்லாமல் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டாரு, ஒரு கர்ச்சீப் எடுத்து அவன் மேலே போட்டாரு. அப்படியே அவன் என்ன செய்தானாக்கா, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு அப்படியே போய் மூளையில் போய் விழுந்தானா. காரணம், அந்த தேவ மனிதனுக்குள்ளாக இருந்த அபிஷேகம் அந்த கைக்குட்டைக்குள்ளாக அந்த அபிஷேகம் இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷியா இருந்தாய், எந்த மந்திரவாதியோ, எந்த மனுஷனோ, எந்த கொடுங்கோல் மனிதனோ உனக்கோ உன் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி வர முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். ஏன்னா அபிஷேகம் தலையோடு இல்லை, தாடியோடு அல்ல, முழு சரீரம் முழுவதும் இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பேதுருவை பார்க்கின்ற பொழுது பேதுரு நிழலில் கூட அபிஷேகம் இருந்ததாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 15-16 பார்க்கின்ற பொழுது பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் பட்ட பிணியாளிகள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பேதுருடைய நிழலில் கூட அபிஷேகம் இருந்ததா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை T.L. ஆஸ்பான் என்று சொல்லக்கூடியவர், அவர் பாருங்க பயங்கரமான ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஆப்பிரிக்க தேசத்தில். அப்படி அவர் நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில்
பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாள் கூட்டம் பயங்கரமான கூட்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பல 2 மில்லியன் மேலுக்கு 20 லட்சம் மக்களுக்கு மேலே அந்த கூட்டம் அந்த மைதானத்தில் கூட்டிட்டாங்க. இவர் தன்னுடைய தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து அந்த கூட்டத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா பயங்கரமான கூட்டம். எவ்வளவோ அந்த கூட்டத்தை நெருக்கிவிட்டு அந்த ஸ்டேஜுக்கு செல்லணும்னா முடியல. இவரை கூட்டத்துக்குள்ள கொண்டு செல்ல என்று சொல்லி இவருக்காக ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்துள்ள ஸ்டேஜுக்கு நேரம் முன்பாக அந்த ஹெலிகாப்டரை கொண்டு போய் அதிலிருந்து அந்த நூல் கயிறு கட்டி அதில் இறங்கி அந்த ஸ்டேஜை இறங்கும்படியாக ஏற்பாடு செய்தார்களாம். உடனே இவர் அந்த ஹெலிகாப்டரில் அரேஞ்ச் பண்ணி ஹெலிகாப்டரில் ஏறினார். இப்பொழுது அந்த கூட்டத்துக்கு நடக்கிறது சென்ற பொழுது இப்போ அந்த ஹெலிகாப்டர் சொன்னாராம், இந்த கூட்டம் எவ்வளவு இருக்கிறது, அந்த கூட்டம் அப்படியே அந்த ஹெலிகாப்டர் சுற்றி வந்து பார்த்ததாம். ஜனங்கள் திரளாயிருந்தாங்களாம். திரளாயிருந்து அதுக்கப்புறமாக அவர் வந்து அந்த ஸ்டேஜில் இறங்கி கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டம் முடிக்கின்ற பொழுது ஆனால் சாட்சி நேரத்தில் வந்தாங்களாம். சாட்சி நேரத்தில் வந்து ஜனங்கள் சொன்னாங்களாம், இந்த ஹெலிகாப்டர் இங்கே வருகின்ற பொழுது இந்த ஹெலிகாப்டருடைய நிழல்பட்டே நாங்கள் சுகமானோம், எங்கள் பேய்கள் பிசாசுகள் விடுதலை அடைந்தது என்று சொல்லி சாட்சி சொன்னார்களாம். காரணம், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அந்த ஹெலிகாப்டர் இருந்ததுனாலே அந்த நிழல்பட்ட உடனே ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொண்டார்களாம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்யும்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு மனிதன் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அன்றைக்கு திரளாயிருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு விடுதலை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் ஒருவேளை நான் மரித்து போனா கூட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் மாறவே மாறாது, அற்புதத்தை நடக்கும் என்பதற்கு எலிசா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எலியாவினுடைய சிஷ்யனாக எலிசா 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே எலியாவின் எலும்புகளின் மேல் அந்த பிரேதம் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஒன்று எழுந்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, எலிசா மரித்து போயிட்டாரு. அங்க மரித்தவுடன் சில நாட்களுக்கு அப்புறமாக ஒரு மனித பிரேதத்தை கொண்டு வந்து அந்த எலிசாவினுடைய அந்த பிரேத கலரை தோண்டி அது மேல வைக்கும் பொழுது எலிசாவினுடைய உடல் பட்ட உடனே மரித்த மனிதன் உயிரோடு எழும்பி காலூன்றுகின்றானாம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் யோபு 20வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளுமா. பாவியோடு இருந்தா எலும்புகளுக்குள்ள நீ பாவியோடு இருப்ப. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனா இருந்தா அபிஷேகம் நீ மரித்தாலும் உன் எலும்புகளுக்குள்ளாக அந்த அபிஷேகம் அனலை அக்கினி அனலாக பற்றி கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நிறைவோடு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நீ மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு நாளும் உங்கள் பாத்திரம் வெறுமையா இருப்பது கிடையாது. கர்த்தர் எந்த மனிதனையும் எந்த மனுஷையும் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் அந்த பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி வழிய செய்யும்படியாய் அவர் ஒரு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பாத்திரம் எப்படி மாறுகிறது? நிரம்பி நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதமாக பாத்திரமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க இப்பொழுது நான் ஜெபிக்கின்ற பொழுது நீங்க விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாய் மனுஷியாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். அருமையான நேசிக்கிற இயேசு தெய்வமே, இந்த செய்தி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இந்த பிள்ளைகள் மேலே இந்த குடும்பத்தின் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு அபிஷேகத்தினால் புதிய எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று தாவீது சொல்கிறான். ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எல்லா ஆண்டவரே தரித்திரங்கள் வியாதிகள் இப்பொழுது நீங்கட்டும், எல்லா குழப்பங்கள் நீங்கட்டும். இந்த அபிஷேகத்தினாலே நீ உச்சந்தலம் உள்ளங்கால் வரை ஒவ்வொருவரையும் நிரப்புகின்ற பொழுது இந்த ஜனங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கை தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வைத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டட்டும், உமக்காய் எளிமை பிரகாசிக்கட்டும். ஒவ்வொருவரையும் புதிய எண்ணெயால் புதிய வல்லமையினாலே புதிய கிருபையினாலே ஆவிக்குரிய வரங்களினால் ஆவிக்குரிய கனிகளினாலே ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பி உங்க சாட்சியாய் நிறுத்துவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.